பாஜகவை எதிர்த்து தீவிரமா இவர் களம் ஆடுவாரா? அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? ஏன் பாஜகவை எதிர்த்து களமாடணும்? தேவைப்பட்டால் எதிர்த்து அதிமுக திமுக பக்கம் போகாம இருக்கிறதுக்காக அண்ணாமலை அவர்களை வந்து இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறாரா? அண்ணாமலை அவர்கள் வந்து முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரதிநிதியா அல்லது வலதுசாரிகளின் பிரதிநிதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க எங்கிட்ட காட்டுற அதே கேள்வியை எங்கிட்ட கேட்கிறீங்களா? அதே துணிவை முதலமைச்சரிடம் காட்டுகிறீர்களா? பரபரப்பான ஒரு அரசியல்வாதி டிஎம்கே ஃபைல்ஸ் எடுத்தார், அதை பர்சியூ பண்ணாரா, அது முழுசாக வந்ததா தெரியல. பல்கலைக்கழக விஷயத்தில் மாணவி பாலியல் பலாத்கார விஷயத்தில் தன்னைத்தானே சாட்டையர் அடிச்சிருந்தாரு. திமுக ஆட்சி அகற்ற வரையும் நான் சிரிப்பே போட மாட்டேன்னாரு. அவருக்கு என்ன இமேஜ் உண்டு பண்ணிச்சுன்னா, சீமான் மாதிரி தமிழ் தேசியம் பேச மாட்டேன், திமுக மாதிரி பிராந்தியவாதம் பேச மாட்டேன் அப்படின்றது அதனுடைய பொருள். பாஜக மாதிரி இந்துத்துவம் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, நிச்சயமாக பேச மாட்டார். அண்ணாமலையினுடைய அரசியல் பயண பாதை என்ன என்று அவர் இன்னமும் விரிவாக பேசாத நிலையில் அவரை 2 பேரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அரசியலாக அது இருக்காது. பாஜக எடுத்த மொத்த வாக்குகள் 14.5 லட்சம். அண்ணாமலை அவர்கள் நேற்று 10 லட்சம் உறுப்பினர்களை கடந்திருக்காரு. லாகின் பண்ணி உள்ள போனாலே அது எண்ணிக்கையா எடுத்துக்குதுங்கிறதே நம்ம வந்துட்டு இங்க நோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் மிஸ்கால் கொடுத்து சேர்த்த கட்சி அது. நான் மாற்றத்திற்கான தேவையே இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு, விஜய் வந்துட்டாரு, இனிமேல் அதுக்கான அவசியமே இல்லை என்கிற கருத்தை நிராகரிக்கிறேன். அப்புறம் ஏன் திமுக இருந்தோ அண்ணா திமுக இருந்தோ தாவேக்கால இருந்தோ யாருமே ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போல. இன்னைக்கு பாக்குறோம் ஃபுல்லா பாஜக நிர்வாகிகளாவே ரிசைன் பண்றாங்க. இருங்க, நேரா ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக வந்து ஏன் போலன்னு எப்படி கேட்டாங்க? எதிர்கட்சியாக வந்து பாஜக தான் செயல்பட்டது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அதன் காரணம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். அப்படிங்கிற பட்சத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இங்க பெரிய சவாலா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இங்க உருவாக்குது. ரிசைன் பண்ணுறவர் எதுக்கு போய் அங்கே போய் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வரீங்க? அதனால் இவர் எடுத்த உடனே இவர் வந்து பாஜகவுடைய ஆளாக இருப்பாரான்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ஆகும். இப்போது களத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களை விடவும் திறமைசாலி, எதிர்த்து தைரியமா பேச முடியுது. பின்னாடி பாஜக இருந்ததுங்கிற ஒரு தைரியத்துல வந்துட்டு ஒரு தலைவர் செயல்படுறதுங்கிறது வேற. அதே தைரியத்தோட இப்ப செயல்படுவாரா? பெரும்பாலும் சேர்ந்தவங்களோட ஒரு 4-5 பேர்கிட்ட பேசினேன். அந்த மாதிரி பொத்தான் அழித்து சேர்ந்த ஒரு 4-5 பேர். அவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இல்லை சார், ஒரு கட்டத்தில் அண்ணாமலையும் பிஜேபியும் கூட்டணியில் வந்துடுவாங்க, அந்த நம்பிக்கையில் தான் அது சேர்ந்துருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் அண்ணாமலை மேலே இந்த சந்தேகம் வருதுன்னா, நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கடந்த வாரம் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம இந்த விவாதத்தில் பார்க்க போகிறோம். நம்முடைய வந்துட்டு பத்திரிகையாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் திரு பிரியன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். திரு துக்ளக் ரமேஷ் சார் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அண்ட் சுவாமிநாதன் சார் வணக்கம். ஒரு புது கட்சி மீண்டும் வந்து தமிழகத்தில் உருவாக்கியிருக்கு, இயக்கமாக உருவாகிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து கட்சியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த முடிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ தமிழகத்துக்கு ஒரு கட்சி வந்துட்டு தேவையா? அந்த இப்போ தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்க அந்த இயக்கம் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றா வந்த கட்சி. அதாவது தாவேக்காவை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதிமுக திமுக பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக அண்ணாமலை அவர்களை வந்து இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறாரா? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக வைத்திருந்தவர். அதில் கடுகளை கூட சந்தேகமே இல்லை. தினந்தோறும் செய்தியாளர்கள் சந்திப்பு அது இதுன்னு நடத்தியும் திமுக ஃபைல்ஸுங்கிறத வெளியிட்டும் திமுகவுக்கு எதிரான பெரிய அலையை உருவாக்கி வைத்திருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% ஓட்டு. அண்ணாமலை இல்லாத பாஜக கடந்த தேர்தல் எடுத்தது வெறும் 3% ஓட்டு. அப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரதிநிதியா அல்லது வலதுசாரிகளின் பிரதிநிதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. நீங்கள் 11% அவர் ஓட்டு எடுத்தார். அந்த 11%க்குள்ளே ஒரு பீட்ரோ, ஒரு அல்ஃபோன்ஸோ, ஒரு அப்துல்லாவோ, ஒரு ரகுமானோ இல்லை. அது முழுக்க ஒரு வலதுசாரித்துவ அரசியல், வலதுசாரித்துவத்துக்குள்ளே எழுந்த வாக்குகள் தான். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஒரு 14% கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார் அப்படிங்கிறதுனாலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அரசியலாக அது இருக்காது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக எடுத்த மொத்த வாக்குகள் 14.5 லட்சம். அண்ணாமலை அவர்கள் நேற்று 10 லட்சம் உறுப்பினர்களை கடந்திருக்கார். இது ரெண்டும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. அதில் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நம்ம வந்து அந்த 10 லட்சம் பேரை வந்துட்டு கடந்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி உள்ளே போனாலே அது எண்ணிக்கையாக எடுத்துக்குதுங்கிறதே நம்ம வந்துட்டு இங்கே நோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதையுமே இங்கே விவாதத்திற்கு உள்ளாக வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். இல்லை, அது வந்து நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னாலே ஏதோ அவர் மீதான விருப்பத்தில் அல்லது அவரை தேடி போகிறோம். ஒரு காலகட்டத்தில் மிஸ்கால் கொடுத்து சேர்த்த கட்சி அது.
மிஸ்கால் கொடுத்து சேர்த்தது. இன்னைக்கு வந்து அதிலிருந்து அடுத்த ஒரு கட்டம் இது. பத்திரிகையாளரா நம்மளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல அந்த வெப்சைட்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மிஸ்டு கால் கொடுத்தவங்களோட பாஜக வாங்கின ஓட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது ஆமா, இடைத்தேர்தல். அதுதான் சொல்றேன். ஒரு கட்டத்துல மிஸ்கால் கொடுத்து சேர்த்தவங்க. ஸோ அப்போ அதனுடைய தமிழ் வடிவமா இவர் வர்றாரு. பட் இது எனக்கு என்னவோ பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது. நீங்கள் அவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக வர்றாரு, அவர் பேசுகிற பொழுதே சொல்றாரு இன்ஸ்டா ஜென்ரேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிடுறார். நான் தொடர்ந்து சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டவங்க எல்லாம் சிஎம்களை, இன்ஸ்டாகிராமில் விஜயை பார்த்ததுனால மக்கள் பகிர்ந்தாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய்னு அவர் சொன்னது எல்லா விஷயங்களும் பார்த்தாங்க. நீங்கள் இன்னொன்று அறிவானந்தமாக நிறைய பேசுவார் அண்ணாமலை அவர்கள், அதுலெல்லாம் நமக்கு சந்தேகமே இல்லை. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அவருடைய வியூகம் என்னவாக இருக்கலாம்னா கிட்டத்தட்ட ஒரு ஓபிசி பாலிடிக்ஸை நோக்கி போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். இப்ப எல்லாமே அதை தான் சொல்றாங்க. ஆமாம் ஆமாம், ஓபிசி பாலிடிக்ஸ் தான் அதில் மையமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட அவர் ஒரு கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொள்ளலாம். அப்படி இணைத்தார்னா அது வடக்கே வன்னியர் சமுதாய வாக்களை அதிகமாக ஈர்க்க முடியும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ரொம்ப குறிப்பாக டிடிவி தினகரனும் அவரும் நெருக்கமானவங்க. அந்த பழைய நெருக்கத்தை வைத்து அதிமுகலேருந்து வேறு பல பேர் வெளியே போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளையும் ஈர்க்க முடியும். அவருடைய சொந்த சமுதாயம் கவுண்டர் சமுதாய வாக்கள். இப்படி நம்ம ஒரு கணக்கு பேசணும்னா கோயம்புத்தூரில் மொத்தம் 10 தொகுதிகள். கடந்த முறை கவுண்டர் பாலிடிக்ஸ் அங்கே எடுபட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டர் சமுதாயத்தினுடைய முகமாக அந்த மக்கள் பார்த்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான திட்டங்கள் தான் தந்தார். 7.5% இடஒதுக்கீடு உட்பட பல திட்டங்கள் தந்தார். 10.5% வன்னியர் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட பலன் பெற்றாங்க. பலதரப்பட்ட மக்களுக்காக அவர் பணி செய்தாலும் கோயம்புத்தூரில் போன முறை 10க்கு 10 ஜெயிக்க முடிஞ்சு அதிமுக. காரணம் அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர்ங்கிற முறையில் மக்கள் அந்த ஜாதியை பார்த்து வாக்களித்திருந்தாங்கன்னா இந்த முறை 10ல் ஒரு 5-6 அதிமுக ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அங்கே பெருவாரியாக தாவேக்கா ஜெயித்திருக்கிறது. அப்போ நம்ம அந்த அளவுக்கான அரசியலோடு அண்ணாமலை அரசியலை பொருத்தி பார்த்தோம்னா ஒரு மாற்றத்திற்கான தேவை இருந்தது தமிழ்நாட்டில். அந்த இடத்தை விஜய் அவர்கள் நிரப்பிட்டார். அப்போ ஒருவேளை விஜய் அவர்கள்ட்ட இருந்து அதிருப்தி உருவானா அந்த அதிருப்தி திமுக அதிமுகவும் இன்னைக்கு 1 கோடி ஓட்டுக்கு மேலே தானே எடுத்திருக்காங்க. நீங்கள் திமுக இந்த தேர்தலில் தனித்து நீங்கள் திமுக மட்டுமே எடுத்த வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே 1.25 கோடி ஓட்டுகள் அவர்களும் எடுத்திருக்காங்க. அதிமுகவும் அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்களே. அப்போ இதற்கு மாற்றாக வலதுசாரித்துவ அரசியல் பேசுகிறவரை கொண்டு வந்து நிறுத்தி அது எப்படி அது 1 கோடி ஓட்டுகளை முதல்ல பெற முடியும்? ஸோ இல்ல இதுல எனக்கு என்ன வந்துட்டு ஒரு சந்தேகம் அப்படின்னா, கடந்த முறை 2021ல் திமுக ஆட்சி அமைந்த உடனே அதிமுகவின் செயல்பாடுகள் வந்துட்டு பெரிதாக பேசப்படவில்லை. எதிர்க்கட்சியாக வந்து பாஜக தான் செயல்பட்டது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அதன் காரணம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற விமர்சனம் தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் சொல்ல போனா துரைமுருகன் அவர்கள்லாம் பாஜக பேய் மாதிரி வளருது அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் முன் வச்சிருந்தார். அப்படிங்கிற பட்சத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இங்க பெரிய சவாலா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இங்க உருவாக்குது. அதுக்காக தான் நான் ஆமாம், கேட்கிறேன். நிச்சயமாக அகில இந்திய பாஜகவினுடைய ஒரு அகில இந்திய கட்சி, அது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் பேசினார். அதனால் வந்து அது எல்லா விஷயங்களும் கவனிக்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் தனித்து வைத்துக்கொண்டு அவர் அதே விஷயங்களை பேசுகிற பொழுது அங்கே பாஜகவினுடைய பிரதிநிதியாக இன்னொரு மாநில தலைவரும் பேசுவார். நீங்கள் அதற்கான அந்த இம்பார்ட்டன்னும் அந்த குரலினுடைய வலிமையும் குறையும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பாஜகவிலிருந்து ஒரு பிரியும் போது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக கேட்குறேன்னே, அதிமுகவிலிருந்து உடைந்த அமமுக வந்தது டிடிவி தினகரன் அவர்கள், காங்கிரஸிலிருந்து உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்தது ஜி.கே. வாசன் அவர்கள். இவர்கள்லாம் தொடங்கிய பொழுதும் ஒரு பெரிய பரபரப்பு, ஒரு பெரிய உச்சமும் தான் இருந்தது. திமுகவிலிருந்து வெளியே வந்த மதிமுக, பட் திமுகவிலிருந்து பிரிந்து வந்த அதிமுக தான் ஆளுங்கட்சியாக வர முடிந்தது. அவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு சக்தி. அதே போன்று இங்கே ஒரு புதிய சக்தி வந்து விட்டார். அவரும் திரையுலகத்தில் இருக்கார், நடிகராக இருந்தவர். கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக 30-33 ஆண்டுகள் மக்களோடு சினிமா என்கிற புள்ளியில் தொடர்பில் இருந்தவர் அரசியலுக்கு வந்தார். அதனால் வெல்ல முடிஞ்சது. அப்போ நீங்கள் கவனம் குவிக்கலாம். குவிக்கிற கவனத்தினுடைய ரிசல்ட் தான் நம்ம பார்த்துட்டோமே. 11% தானே வந்திருக்கிறது. நீங்கள் போன தேர்தலில் எடுத்த 11% அண்ணாமலை அவர்களை ஃப்ரீ ஹேண்டாக விட்டு பயங்கரமாக ஒரு ஆடின ஆட்டம் தான். பட் அந்த தேர்தலை நீங்கள் பாருங்கள், பிரதமர் வேட்பாளரே இல்லை. அதிமுக 21% எடுத்துட்டாங்களே. அதிமுக அணி மொத்தமாக 23%. பட் அதிமுக மட்டும் 21%. அவங்களோட பிரதமரே இல்லையே காட்டுறதுக்கு. நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி தான் நம்ம 2000-2500 பேசிகிட்டு இருக்கோம். அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 4000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து கவனமே பெறாத ஒரு தேர்தல். விஐபி வேட்பாளர்களை நிறுத்தலை. அப்பயே பாஜகவோட 2 மடங்கு ஓட்டு தானே எடுத்திருந்தாங்க. அப்போ பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி, பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கிறார். அவர் இதுவரை செய்தது மோடி என்கிற ஒரு பெரிய பிம்பம். 2014 சக்ஸஸ் ஃபார்முலா அதை அவர் கொண்டு போனார். பட் தன்னைத்தானே கொண்டு போகிற பொழுது 10 லட்சம்ங்கிறது நீங்கள் அதை அப்படியே பொருத்தி பாருங்கள். தாவேக்கா முதல் நாள் இணையத்தில் இணையலாம்னு சொல்கிறப்ப எவ்வளோ எண்ணிக்கை வந்தது? அது 1 கோடி தாண்டி, 1 கோடியை தாண்டியது. அப்போ அதை விட 10 மடங்கு வீரியம் குறைவாக இருக்கிறார் தான். இது வந்து ஆனால் இன்னும் நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நான் இங்கே பிரியன் சார் கிட்ட போகிறேன். கடைசியாக அவங்ககிட்ட சம்மந்தமாக வரேன் சார். அவர்கிட்ட வந்து சில பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் இதை பற்றி பேச ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க சார். அதாவது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிரியன் அவர்களது சுவாமிநாதன் அவர்களுடைய வாதமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது அண்ணாமலை பற்றி அவர் சுவாமி சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அதாவது வந்து ஒரு பரபரப்பான ஒரு அரசியல்வாதி. ஆனால் அவர் எடுத்த காரியங்கள்லாம் சரியாக வந்து அப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் எடுத்தார்.
அதை பர்சியூ பண்ணாரா, அது முழுசாக வந்ததா தெரியல. ஒரு பரபரப்புக்காக பண்ணார். பல்கலைக்கழக விஷயத்தில் மாணவி பாலியல் பலாத்கார விஷயத்தில் தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சிருந்தார். திமுக ஆட்சி அகற்ற வரையும் நான் செருப்பே போட மாட்டேன்னாரு. அப்புறம் பத்திரிகையாளர்களை வந்து ஒரு குண்டக மண்டக்க கேள்விலாம் கேட்குறது, கேள்வி கேட்டவங்களே திருப்பி கேள்வி கேட்குறது மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு என்ன இமேஜை உண்டு பண்ணிதுன்னா, அவர் தைரியமான ஆள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து எதிர்க்கட்சி அரசியலை சரியாக அதிமுக பண்ணலை 24க்கு முன்னாடி அப்படின்னு துரைமுருகனே பாஜக பேய் மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளில் மாட்டிட்டு கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுனால அவங்களால அதை பண்ண முடியல. அந்த இடத்த தான் அவர் பிடிச்சார் ஆக்சுவலாக அண்ணாமலை. அவர் 21 வந்து பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு அதிமுக அப்படி உட்கட்சி குழப்பத்தில் இருக்கிறதுனால பிடிச்சிட்டார் அந்த இடத்த. நீங்க சொல்றது, ஆனா பாஜக மாநில தலைவரா இருக்கிற வரைக்குமே வந்து பாஜக இங்க லைம்லைட்ல இருந்ததுன்னு பார்க்க முடியுது இல்லையா? அதை நம்ம வந்து பேச வேண்டிய அதாவது கட்டாயத்துல இப்போ இருக்கிற நாகேந்திரனோட கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை வந்து அதை ஒரு ஆக்டிவாக வச்சிருந்தாருன்றது உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியங்க. ஒரு அரசு இப்போ விஜய் இன்றைக்கி வந்து பிரசெல்லாம் பார்க்காத இருக்கார், பேசாத இருக்காருன்னு நிறைய முணுமுணுப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு கட்டத்தில் அவருக்கு ரொம்ப எதிராக கூட போகும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு அண்ணாமலை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுனா அவரோட கம்யூனிகேஷன் அது வந்து தேவை. கருணாநிதி ஆக்டிவாக வச்சுருந்தது அவரோட கம்யூனிகேஷன். இப்போ ஜெயலலிதா கூட ஒரு கட்டத்தில் நல்லா பேசியிருந்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க பேசுறதில்ல. அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சில ரொம்ப நமக்கு தேவையே இல்லை, பிரசித்தி தேவையே இல்லை, இவங்கெல்லாம் கொண்டாங்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க, கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சி சில பேர் ஒதுங்கலாம். ஆனால் அண்ணாமலையை வந்து பிரபலப்படுத்தினது வந்து மீடியா. இன்டராக்ஷன். இப்ப இந்த கேள்விக்கு நடுப்புற எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா தாவேக அமைச்சர்கள் கிட்ட பார்த்து பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, பிரஸை சந்திக்க பயமா அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு பிரயோகப்படுத்துறாங்கிறத பார்க்க முடியுது. திரு செங்கோட்டை அவர்கள் திரும்பி வந்து இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது, என்ன உங்களுக்கு கேள்வியோ கேளுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக தான் வந்துட்டு இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கிறது நம்ம வெளியில இருந்து பார்க்குற பார்வையாளர்கள் மாதிரி நான் பேசணும்னு இல்லை இல்லை இதில் வந்து அந்த கட்சிக்கு தலைமையை வைக்கிற விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், இன்ஃபார்மலாவது இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போது ரமேஷ் எல்லாம் செக்ரட்டரியேட் போகிறவர், அவருக்கு தெரியும் சிஎம்ஸ்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கலைஞரை நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தி கேள்வி கேட்கலாம், ஏதோ ஜெயலலிதா கூட சில போது இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் சந்தர்ப்பத்தில் நீங்கள் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ண வேண்டிய, புதுசாக பதவி ஏற்ற பிறகு இன்ஃபார்மலாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு உங்களுடைய, அப்போ தான் உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும். நீங்கள் என்ன உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன செய்கிறதா இருக்கீங்க. ஏன்னா இப்போ நிறைய கேள்விகள் விஜய் நோக்கி எழுது, அதை அப்போ அப்படி தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அதனால் வந்து அது ரொம்ப முக்கியம். அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு ரொம்ப க்ளீனாக காய நகர்த்துறாரு. எப்படின்னா திமுக அதிமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அவங்களுக்கு 45% ஓட்டு இருக்குது, 2 பேருக்கு சேர்த்து. விஜய்க்கு ஒரு 35% இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் அது அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் அது குறையுமா ஏறுமா நம்ம சொல்ல முடியும். இந்த வாட்டி ஒரு போட்டாங்க, சேஞ்சுக்காக போட்டாங்க, மாற்றத்துக்காக போட்டாங்க வச்சுக்கோங்க, இல்லை ஒரு திமுக அதிமுக பிடிக்கலன்னு போட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் அவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க நடிகர், அந்த கிரேஸில் கூட போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த எலெக்ஷன் இது விழுமா தெரியாது. அப்போது அண்ணாமலைக்கு மிச்சம் மீதி இருக்கிற ஓட்டுன்றது விழுந்த ஓட்டு ஒரு 15லேருந்து 20%க்குள்ளே ஒரு ஓட் பேங்க் அவருக்கு கிடைக்கும். அந்த ஓட் பேங்க் அவர் எப்படி எடுப்பார், இல்லை திமுக அதிமுகலேருந்து எடுப்பாரா, அதிமுகலேருந்து இளைஞர்கள் வரதுக்கான சான்ஸ் இல்லை. அதிமுக ஏற்கனவே முதியவர்கள் கட்சியாக மாறிடுத்தது. இப்போ திமுகவில் மிச்சம் கொஞ்சம் இளைஞர்கள் இருப்பாங்களா, அது அவங்க வருவாங்களா, உதயநிதி நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்கா அவர் சொல்கிறார், அவங்களாம் ஓட்டு போட்டாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அவருக்கு முக்கியமாக வந்து அண்ணாமலைக்கு முக்கியமாக வரக்கூடிய இளைஞர்கள் யாராக இருப்பாங்கன்னா பெரும்பாலும் பாஜகவில் இன்றைக்கி சேர்ந்த இளைஞர்களாக தான் இருப்பாங்க. மோடி மேலே ஒரு தலைவர்னு அந்த மோடின்ற ஒரு பேரில் ஒரு அபிமானம் இருக்கிற அவங்க நிறைய பேர் இன்னும் கடந்த 10-15 வருஷத்தில் சேர்ந்துருப்பாங்கல்ல, அந்த இளைஞர்கள் ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அவங்க தான் வந்து அண்ணாமலையை நோக்கி பெரும்பாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற கட்சியிலேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தாவேகாவை நோக்கியும் பலர் இப்போ போயிட்டு நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் பின்னாடி பாஜக இருக்குங்கிற விமர்சனத்தை வந்து எப்பொழுதுமே எல்லாரும் வைக்கிறது உண்டு. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் மேலேயும் அந்த விமர்சனம் இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா அவர் பாஜகலேருந்தே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதை வந்து நம்ம கருத்தை ஒத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறோம். இது பாஜக வந்துட்டு பிளான் பண்ணி அதிமுக திமுக வாக்குகளில் வந்து பிரிப்பதற்காக வந்துட்டு அண்ணாமலை இறக்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா வந்து இப்போது ஒரு அரசியல் தலைவர் தான், இன்ஃபேக்ட் அண்ணாமலையே வச்சுக்கோங்களேன், ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎம்மில் படிச்சுட்டு ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு விவரம் தெரிஞ்சு தான் வர்றார். பாஜக என்கிற கட்சி, அதோடைய சித்தாந்தம், அதோடைய கொள்கைகள் எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் 20ல் அவர் ஜாயின் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவரே சொல்கிற மாதிரி அவர் இதில் தேமுதிகலேயே இன்டர்ன்ஷிப் எடுத்தேன்னு சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக அப்படிலாம் வரவர் பாஜகவுடைய சித்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு வரவர் இன்றைக்கி என்ன சொல்கிறார், தேசிய கட்சிகள் மாநில பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு முதல்ல அந்த எண்ணம் இருக்கல போட்டுருக்கு. 20ல் அவர் சேர்ந்தபோது தேசிய கட்சிகள் மாநிலத்தை நல்லா கவனிப்பாங்க, அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சார். இப்போ புரிஞ்சுக்கவே தெரியாது. 18 மாதமாக எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். 18 மாதமாக நான் பல விஷயங்களை சொல்லாத அடக்கின்னு இருக்கேன்லாம் சொல்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா,
நீங்கள் ரிசைன் பண்ணுறது உங்களுடைய அதிருப்தி அல்லது உங்களுக்கு பாஜக தலைமை மேலே உள்ள அதிருப்திகள் இல்லை குறைபாடுகள் இல்லை உங்களை அலட்சியப்படுத்தினாங்க, ஓரம் கட்டினாங்க, ஒதுக்கினாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரிசைன் பண்ணுறவர் எதுக்கு போய் அங்கே போய் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வரீங்க? அமித்ஷாட்ட, நிதின் அந்த தலைவர்கிட்டலாம் போய் மோடியை அவர் பார்க்கல. ஆக்சுவலாக அது அப்படி தான் நயனார் குரூப்பில் சொல்கிறாங்க, ஒரு மோடியை பார்க்கலன்ட்டு. உண்மை என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அங்கே சொல்லிவிட்டு வந்து ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 5 பக்க கடிதம் கொடுத்தீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டு. ஒரு ரிசைன் பண்ணுறவர் நம்ம எனக்கு தெரிஞ்சு ரமேஷ் வேணால் கிளாரிஃபை பண்ணலாம், சாமிநாதன் வேணால் பண்ணலாம். யாராவது எந்த தலைவராவது இதுவரையும் தான் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்சி தலைமையை பார்த்து ஐயா நான் ரிசைன் பண்ணுறேன், எந்த லெட்டரை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு வருவாங்களா எனக்கு தெரியல. தமிழ்நாடு முன்னாடியே வந்து 2 முறை வந்து மெயிலில் ராஜினாமா அமைச்சதான ஒரு தகவலும் இருக்குது. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத சார் தான் சொல்லணும். டிசம்பர்ல ரிசைன் பண்ண பார்த்தேன், நீங்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸில் பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க எல்லாம் சொன்னாருன்னு சொல்கிறார். ஆனால் இப்படி அதிருப்தியாக இருக்கிறவரை ஏன் பாஜக மேலிடம் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து அவருடைய தேவை அவசியம் தேவை அவர் கட்சிக்கு இருக்கணும்னு நினச்சா அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிறது போல அவரை ஏன் ரிலீவ் பண்ணி விட்டாங்க, ராஜினாமா ஏன் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இவர் போயிட்டு அங்கே சொல்லிட்டு வந்து ரிசைன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியாக தெரிகிறத பார்க்குறோம். அதனால் இவர் எடுத்த உடனே இவர் வந்து பாஜகவுடைய ஆளாக இருப்பாரான்னா, ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் தி பாஜகவாக இருப்பாரான்னா, பாஜக தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும். இவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போது எதிர்காலத்தில் ஒருவேளை அண்ணாமலை இந்த விஜய்க்கு மாற்றாக எதிர்காலத்து அரசியல் தமிழக அரசியலில் உதயநிதி இருப்பார், எதிர்கால தமிழக அரசியலில் கண்டிப்பாக விஜய் இருப்பார், எதிர்கால தமிழக அரசியல் அண்ணாமலை இருப்பார். அதிமுகவை பற்றி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. இன்றைக்கி அது தேய்ந்து போவதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாகவும் இருக்குது. எடப்பாடியை நினச்சா இன்னும் மேலும் கவலை அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த குரூப்பில் இந்த 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, தான் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். பாஜக என்ன நினைக்கிறது, சரி தனியாக போய் வளரட்டும். தமிழக அரசியல் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு, வளரட்டும், அவர் வளர்ந்தால் நம்ம பின்னாடி கூட்டணி கூட வச்சுக்கலாம்னு பாஜக நினைக்கலாம். அதனால் வந்து இதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. வரப்போகிற காலங்களில் மோடி கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளில் இவருடைய ரியாக்ஷன்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமாக. ஸோ இப்போ இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்ககிட்ட வரேன் சார். நீங்கள் தான் வந்துட்டு அவரோட பயங்கர சப்போர்ட்டராக இருக்கீங்க. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய அந்த வருகை வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் வச்ச விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மை கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலையினுடைய அரசியல் பயண பாதை என்ன என்று அவர் இன்னமும் விரிவாக பேசாத நிலையில் அவரை 2 பேரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அவர் வலதுசாரித்துவ அரசியலை முன்னெடுப்பவர் என்று புதிதாக அவர் தொடங்கி அதை பற்றி பேசாத நிலையில் எப்படி நண்பர் சுவாமிநாதன் முடிவுக்கு வருகிறார்? அதுக்கு ஃபஸ்ட்டு விளக்க வேணும். அவர் வலதுசாரித்துவ அரசியலை தான் எப்படி முன்னெடுப்பார்? அவரே மறைக்க முடியாத அல்ல மறுக்க முடியாத ஒரு ஃபியர் இவருக்கும் வந்திருக்கு, 10 வெளியில் இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கு. என்ன? ஹீ வில் பி எ ஓபிசி லீடர் ஆஃப் ஸ்டேட். அதில் அவருக்கு அந்த இடம் நிச்சயமாக இருக்கிறது. இன்னொன்று, இப்போது களத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களை விடவும் திறமைசாலி, எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், எந்த தலைவரை விடவும் ஃபீல்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களில் எவரை விடவும் துணிவானவர், போல்டு ஸ்பீக்கிங், அவுட் ஸ்போக்கன் அண்டு நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டு பேசுபவர், நிறைய தெரியும் அவருக்கு. அதனால தான் அவர் எதிர்த்து தைரியமாக பேச முடியும். இல்லை, இது நீங்கள் சொல்கிறத வந்துட்டு இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, பாஜகவோடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுதும் பாஜகவோட அசோசியேட் ஆயிருக்கும் பொழுதும் அவர் பத்திரிகையாளர்களை கையாண்ட விதம் வந்து எதிர்கட்சிகளை கையாண்ட விதம் வந்து வேற மாதிரி. அப்போ வந்து பின்னாடி பாஜக இருந்துங்கிற இல்ல பின்னாடி பாஜக இருந்தது இல்ல அது கேள்வி, பின்னாடி பாஜக இருந்ததுங்கிற ஒரு தைரியத்துல வந்துட்டு ஒரு தலைவர் செயல்படுறதுங்கிறது வேற. அதே தைரியத்தோட இப்ப செயல்படுவாரா? அதே தைரியத்தோடு செயல்பட முடியும். பத்திரிகையாளர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன், பத்திரிகையாளர்களுக்கு அவர் என்ன கட்டுப்பட்டவரா, ஊதியம் வாங்குபவரா? எதுக்காக அவர் மரியாதையா வந்து நீங்க எங்கிட்ட காட்டுற அதே கேள்வியை எங்கிட்ட கேட்கறீங்களா, அதே துணிவை முதலமைச்சரிடம் காட்டுகிறீர்களான்னு கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு? இங்க வந்து கேட்கறீங்கல்ல, ஒரு அஜெண்டாவோட வரீங்கல்ல, அஜெண்டா ட்ரிவன் மீடியான்றதுல ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் இட். அஜெண்டா ட்ரிவன் மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள், நெறியாளர்கள் அது இருக்கலாம், வெவ்வேறு மாநிலங்கள். என் மாநிலத்தில் இருப்பது என் கண்ணுக்கு எதிராக நேரம் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, அவருடைய பாத் என்ன, இருக்கிற இடத்திலிருந்து மாறுபட்டு வர்றாரு. அவர் ஆரம்பத்திலேயே முடக்க வேண்டும் என்று நினைக்கிற முயற்சி தான் அவரை பாஜக பி டீம் என்று முத்திரை குத்துகிற முயற்சி. அவர் என்னன்னே சொல்லலை, ஒரு விஷயத்தில் கோடிட்டு காட்டிட்டாரு. என்னன்னு, பிஜேபி இடமிருந்து மாறுபட வேண்டி வந்தால் அந்த மாறுபாட்டை நான் தயக்கமின்றி தெரிவிப்பேன்
அதை சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கென்று ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையின்படி தெரிவிப்பேன். நான் கண்ணாமண்ணான்னு திட்டணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு கண்ணாமண்ணான்னு திட்டணுமோ அவர் மாற்றுக் கட்சியை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஆனால் தயவு செஞ்சிங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி பேசுனீங்கன்னா நான் அதை விட கீழே இறங்குவேன்னா பிலோ த பெல்ட் அடிக்கணும்னா என்னாலேயே முடியும்னா அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் முதல்ல வித் டியூ ரெஸ்பெக்ட் தான் அவர் பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை விட்டுருங்க. நான் மாற்றத்திற்கான தேவையே இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு, விஜய் வந்துட்டாரு, இனிமேல் அதுக்கான அவசியமே இல்லை என்கிற கருத்தை நிராகரிக்கிறேன். ரெண்டாவது இவர் ஒரு தவறான ஒப்பீட்டு சொன்னார். இன்னும் இந்த பாயிண்டே சேர்த்துக்கோங்க சார். மாற்றத்துக்கான தேவை இல்லை அப்படின்னு இப்போ விஜய் வந்துட்டதுக்கு அப்புறம் தேவை இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து ஓரமா வச்சுட்டு அவர் வந்ததுனால ஏற்பட்ட மாற்றம் தான் இவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா, நம்மளாலும் வர முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கா, அதனால தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக அதுதான் சொல்றேன். இன்றைய இளைஞர்கள் பழைய முகங்களை விரும்பவில்லை. இந்த ஓல்டு கார்ட்ஸ் அங்கே பாருங்க, 7 தடவை ஜெயிச்சேன், 8 தடவை ஜெயிச்சேன், தூக்கி கடாசிட்டாங்க. ஏன்னா அந்த தொகுதியே அவர்கள் கோட்டை. அந்த தொகுதியை அவர்கள் கோட்டைனா உங்கள் கட்சியில் அப்படி வச்சுட்டாங்க. என்னென்ன குறுநில மன்னர்கள் மாதிரி வச்சுட்டாங்க. அந்த கல்ச்சர் ஏடிஎம்கேலையும் தலை தூக்கி இருக்கு. அதுவும் அது உள்குத்துல அதெல்லாம் பல காரணங்கள், அதுவும் ஒரு காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு, இன்றைய அரசியலில் தேவைப்படுகிற மாற்றம் கீழிருந்து தொடங்க வேண்டும், பஞ்சாயத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பது உட்பட ரொம்ப நுட்பமாக சிந்தித்து மேலோட்டமாக தான் பேசியிருக்காரு. உங்களுக்கு அவர் ஆழமாக படிப்பவர். இஸ் அ வெரி அவர் ரொம்ப ஆழமாக பல விஷயங்களை படிப்பவர். அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு பெற்றவன்னு சொல்கிறேன். இன்னும் பல என்னென்ன மாறுதல்கள் நான் சொல்கிறது அரசியலில் மட்டும் இல்லை, வெவ்வேறு துறைகளில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது தொழில்துறை ஆகட்டும், ஐடி துறை ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ள மனிதர். நிச்சயமா நீங்க நாங்க அவருடைய நாலேஜ் வந்து இங்க தப்பான ஒப்பீட்டுக்கு முதல்ல பதில் இந்த கேள்வியை சேர்த்து வச்சிருக்கேன் சார். தப்பான ஒப்பீட்டுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். காங்கிரஸ்ல இருந்து வாசன் வந்தார், என்னன்னா தப்பா சொல்றீங்க. காங்கிரஸ்ல இருந்து மூப்பனார் வந்தாரு, பெரும் எழுச்சி பெற்றார். அந்த மாதிரி எழுச்சின்றது நீங்க வாசம் சொல்ற மாதிரி இல்ல. பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சார் சொன்னாங்க வலதுசாரி அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னதை குறிப்பிட்டாங்க. அப்புறம் ஏன் திமுகவில் இருந்தோ, அண்ணா திமுகவில் இருந்தோ, தாவேக்கால இருந்தோ யாருமே ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போகல. இன்றைக்கி பார்க்குறோம் ஃபுல்லாக பாஜக நிர்வாகிகளாகவே ரிசைன் பண்ணுறாங்க, பாஜக நிர்வாகிகளாகவே அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போகிறாங்க. அப்போ அவர் எந்த பாதையை தீர்மானிக்கிறதுங்கிறது ஒருவேளை இடதுசாரி அரசியலோ வேற அரசியலோ கூட அண்ணாமலை ஏன் போலன்னு எப்படி கேட்டாங்க. நான் இந்த கேள்வி தான் வேற மாதிரி கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஏன் இதை கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நான் அவரோட நாலேஜ் பற்றியோ எது பற்றியோ இங்கே யாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கல. அவர் இருந்த இடத்தை பற்றி தான் இங்கே விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக தமிழகம் பாஜகவை இந்த சட்டமன்ற தேர்தலில் முற்றிலுமா புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறாரு. பாஜகவை எதிர்த்து தீவிரமா அவர் களம் ஆடுவாரா? அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? அதுதான் எதிர்த்து களமாடணும்ன்ற எல்லாரையும் எதிர்த்து களமாடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல முதல்ல அவர் தான் சொல்லிருக்காரு தேசிய கட்சிகள் தமிழக நலனை அவருடைய பிரச்சனை இல்ல. அவரு தேசிய கட்சிகள் மாநில நலனை மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்காரு. அப்ப பாஜகவை எதிர்த்து அவர் செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்வி எதிர்த்து கருத்து சொல்லுவார். நீங்க அதுதான் பாஜக எடுத்து கொண்டு வர, பாஜக எடுத்து கொண்டு வர ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற தாவேகாவினுடைய குறைகளைத்தான் தினமும் பேசுவார். ஏன்னா அதுதான் இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவர். நீங்க பாஜக பத்தி பேசணும்னா எப்ப பேசணும்னா பேசுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருடைய டிசிஷன் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் பேட்லி தமிழ்நாடு டெஃபினட்டா அவருடைய வாய்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார். பிரியன் கேட்டார் ஏன் போய் சொல்லிட்டு வரணும், மெயிலில் அனுப்பலாமே. அந்த கட்சி அவருக்கு நிறைய மரியாதையை கொடுத்தது. அந்த கட்சியினுடைய பிரதமரை பார்த்து தான் சூப்பர் ஸ்டாருடைய அழைப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் மோடியின் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன், ஆகவே உங்களோடு இணைந்து நான் பயணிக்க முடியாததற்கு வருந்துகிறேன் சொல்லிட்டு வராரு. கட்டசி அதே போல் அந்த கட்டசி டிமாண்ட்ஸ் நீங்கள் மெயிலில் அனுப்பிட்டு உட்காரலாம். ஏன்னா அது வேண்டாம். இந்த கட்சி அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது. அதோடு நான் இணைந்து பயணிக்க முடியல, மனப்புழுக்கத்தோடு இருக்கார். அவர் விரும்புகிற வழியில் செயல்பட முடியல. அதற்கு மாற்று கருத்து பிஜேபி நண்பர்கள் வைக்கிறார்கள். இது சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கட்சி, தனிநபருக்காக அதன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாது, வளைந்து கொடுக்காதுன்றாங்க. அவங்களுக்கு தேர்தல் அரசியல் முக்கியமாக இருக்குது. இவர் ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் வளர்த்திக்கிட்டே போகிறப்போ டக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டு இப்படி வாங்க வண்டி இப்படி திருப்புங்கன்றாங்க. வண்டி இப்படி திருப்புங்க, இந்த கடையில் நிறுத்தி கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் வண்டியை ஓட்டுங்கன்னா ஐயா என்னை விட்டுருங்க தயவுசெய்து, எனக்கு இது ஒத்து வராது அப்படின்னு நான் டிரைவர் சீட்லேருந்து இறங்கிக்கிறேன் அப்படின்றாரு. ஆகவே அவர் இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் வித் நேஷனல் அவுட்லுக் அதோடு இருப்பார். நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா
ஃபர்ஸ்ட் டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகள் நேஷனல் அவுட்லுக் அப்படின்னா அப்ப பாஜகவோட இன்னொரு டீம்ங்கற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. இல்ல, நான் வந்து சீமான் மாதிரி தமிழ் தேசியம் பேச மாட்டேன், நான் வந்து திமுக மாதிரி பிராந்தியவாதம் பேச மாட்டேன் அப்படின்றது அதனுடைய பொருள். நீங்க அதனுடைய பொருள் பாஜக என்னன்னா, மாதிரி இந்துத்துவம் பேச மாட்டேன்னு சொல்லுவார். ஆமா, நிச்சயமா பேச மாட்டார். அவர் ஏற்கனவே பேசியது இல்லை என்று அவருடைய டீம் சொல்றாங்க. எடுத்து காட்டுங்கன்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு இடத்துல பேசியிருக்காரு. நிச்சயமா. மைக்கேல் பட்டி விஷயத்துல மட்டும் தான் பேசினாரு. அவரோட கருத்தை ஃபுல்லா முடிச்சிரேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கண்டிப்பா வரேன். சொல்லுங்க சார், நீங்க சொல்லிடுங்க. இல்ல இல்ல, நான் அதான் சொல்றேன், அவருக்கான ஸ்பேஸ் இருக்கிறது. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி அண்ணாமலை. சரி, ஓகே சார். சுவாமிநாதன் சார் நீங்க சொல்லுங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை அவர்கள் நேற்று 10 லட்சம் பேர் உடனடியாக இணைகிறாங்கல்ல, அதில் பெரும்பாலும் வலதுசாரிகள். அவங்க வந்து கிட்டத்தட்ட இவர் வெண்டி இந்துத்துவ அரசியலையோ அல்லது வலதுசாரித்துவ அரசியலை பேசலைன்னா அவங்களுடைய நிலைப்பாடு முதல்ல என்னவாக இருக்கும்? அவரை நம்பி வந்த முதல் கூட்டம், முதல் வட்டம் அதானே. நீங்கள் எப்படி தாவேக்கா தொடங்கப்பட்ட போது முதல் வட்டம் ரசிகர்கள் வந்தாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் தேவைப்பட்டது மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த 10 லட்சம் பேர், அது பெரும்பாலும் பாஜகவில் இருந்தவர்கள், பொறுப்புகளை ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க, தொண்டர்கள் இவர் பின்னால் வந்தவங்க. நம்ம சமூக வலைதளத்தை பார்த்தாலே கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகவோட முக்கியமான கோட்டைகளில் ஒன்று. அங்கே யாரெல்லாம் நான் கவுன்சிலர்கள், முன்னாள் ஒன்றிய செயலாளர், தலைவர், அது இதுன்னு பார்த்தோமோ அவங்க எல்லாம் வந்து பாஜகவை விட்டு வெளியேறிட்டேன், அண்ணாமலை அவர்கள் பின்னால் போகிறேன் அப்படிங்கிற பதிவை பார்க்க முடியுது. ஸோ இவர்களையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பேசினாலோ அல்லது இவர்கள் விரும்புகிற கருத்தை பேசாட்டாலோ அந்த இயக்கம் எப்படி வளருங்கிற சந்தேகம் இருக்குது. அவ்வளோ சார், நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நீங்களும் ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க, அதோட சேர்த்து இந்த கேள்விக்கும் சார், அப்போ தமிழக பாஜகவின் நிலை என்னவா மாறும் அதையுமே சேர்த்து சொல்லியிருக்கு. இல்லை, அந்த பாயிண்டில் சுவாமிநாதன் சொன்ன பாயிண்டில் பாஜக ஆட்களே சேர்றாங்க வச்சுக்கோங்களேன். இவரும் மோடி மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது எல்லாம் சொல்கிறார். நாளைக்கு செல்கமெண்ட்டோடைய ஏதோ ஒரு முடிவு தமிழ்நாட்டை பாதிக்கிறதோ இல்லை வேறு விஷயங்கள் ஏதோ ஒரு முடிவு, அதை இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது அவர் இப்போ சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் பெரும்பாலும் மோடி மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க. இவரும் மோடி மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கார். அப்போது இவர் கூட கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அந்த விஷயங்களுக்கு எதிராக. ஆனால் இவர் கூட வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, ஏன்னா அவங்களாம் என்ன பெரும்பாலும் சேர்ந்தவங்களோட ஒரு 4-5 பேர்கிட்ட பேசினேன், அந்த மாதிரி பொத்தான் அழுத்தி சேர்ந்தவங்க 4-5 பேர். அவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இல்லை சார் ஒரு கட்டத்தில் அண்ணாமலையும் பிஜேபியும் கூட்டணியில் வந்துடுவாங்க, அந்த நம்பிக்கையில் தான் அது சேர்ந்துருக்கோம் அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் எப்படி நீங்கள் அந்த நம்பிக்கையில் எதிர்பார்க்குறீங்க? அவர் தான் பாஜக ஒரு கட்சியாக பார்க்குறாரு, தாவேக்கா ஒரு கட்சியாக பார்க்குறாரு. இல்லை சார், அது அப்படி தான் சார் போய் முடியும், அதனால தான் சார் நாங்கள் சேர்ந்துருக்கோன்றாங்க. இது எவ்வளோ தூரம் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் அண்ணாமலை மேலே இந்த சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுனால தான் அவர் பாஜகவோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்மாக இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் அதெல்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஓகே, அப்போ தமிழக பாஜகவின் நிலை என்னவா? தமிழக பாஜக நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். நயினார் நாகேந்திரன் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படுவாரான்னு தெரியாது. அண்ணாமலை வந்து உண்மையிலேயே நல்ல கம்யூனிகேட்டர், நல்லா கொண்டு போனார். அவரை ரமேஷ் சொன்ன மாதிரி அவர் கரெக்டாக ஒரு ரூட்டில் போயிருந்தார். அவரை நீங்கள் ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள், எடப்பாடி கடையில் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லவே அவரை நீங்கள் தூக்கி போட்டோம்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் பாஜக வந்து டெஃபினட்டாக அது தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ளணும். ரெண்டாவது, தமிழ்நாடு வந்து பாஜகவோட ப்ரியாரிட்டியில் இல்லவே இல்லை. அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் ப்ரியாரிட்டியிலிருந்து அதை முடித்தாங்க. அடுத்தது அவங்க ப்ரியாரிட்டி பெரும்பாலும் தெலுங்கானா அல்லது கேரளாவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. அதனால் வந்து அவங்க இப்போ தற்சமயத்துக்கு அவசரப்படலை. அதனால் மெதுவாக அண்ணாமலை கட்சியை வளர்க்கட்டும், பார்த்துக்கலாம். பின்னாடி அரசியலில் என்ன எதுவுமே சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன நடக்கும்ட்டு. திமுக கூட ஒன்றா இணையலாம், ஒரு கட்டத்தில் சொல்ல முடியாது. அதனால் பெருத்து பாருங்கள், இணைய முயற்சி பண்ணாங்கல்ல, அது நடக்காத போயிடுது. இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பொறுத்து அண்ணாமலை வந்து 29 எலெக்ஷன்ஸில் அண்ணாமலையுடைய அந்த இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ, பாஜக எப்படி மூவ் பண்ணுது, அவர் எப்படி மற்ற கட்சிகளை பார்க்குறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சரி, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தை அதை எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி.